நமஸ்காரம். ஆத்ம பூஜை எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவு. பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஜோசியம் பார்க்குறோம், ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம், நீங்கள் காளஹஸ்திக்கு போங்கோ, இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கோன்றதுனால ஏதாவது நவகிரக ஸ்தலங்களுக்கு போங்கோ அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ராமேஸ்வரம், இல்லைனா காஷி கயா, இந்த மாதிரி ஏதாவது க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறோம். அது வழக்கம். அது ரொம்ப வருடமாக அது சொல்லி 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 எல்லா கோவில்லையுமே அதீதமான ஜனங்கள் கூட்டம். நம்மளால ஒரு தடவை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் போதும்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா திருப்பி நம்ம அந்த க்ஷணத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேர்டு வைப்ரேஷன்ல நம்ம வந்துடுறோம். எக்ஸ்பீரியன்ஸில் சாரி, ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும், பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. அந்த ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அரை நிமிஷம் நம்ம அந்த சுவாமியை பார்க்க முடிஞ்சா பெரிய விஷயமா இருக்கும், அந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்தலங்கள். அதனால இந்த விஷயத்துல ஆத்ம பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற. புராண காலத்துல, பிராச்சீன காலத்துலலாம் ரிஷி முனிகள் இவங்க யாருமே கோவிலை தேடி போக மாட்டாங்க. உட்கார்ந்துற மாதிரி தியானம் பண்ணுவாங்க, இல்லைனா தனித்தனியா தெய்வத்தை உபாசனம் எடுத்துப்பாங்க, அந்த சுவாமியை நம்ம நேரா பார்க்கறதுக்காக. ஸோ இது எல்லாமே அந்த காலத்திலே நம்மளுடைய ரிஷிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டா அந்த ஸ்தலத்துக்கு தான் போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால நீங்க எல்லாருமே எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துடைய மகிமையை தெரிந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியை மானசீகமா பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமி நாமத்தை பிரதி தினமும் மினிமம் ஒரு 108 தடவை நம்ம சொன்னாலே அங்க போனால் எந்த பலன் பலித்தம் நமக்கு கிடைக்குமோ அந்த பலனும் பலித்தமும் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால முடிந்தவரை ஆத்ம பூஜை செய்யணும். இந்த ஆத்ம பூஜை பண்றதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மனசு சுத்தமாகும், நம்மளுடைய புத்தி சுத்தமாகும், ஒரு நல்ல மனுஷாலா நம்ம மாற ஆரம்பிப்போம். எந்த விதமான துர்ச்சிந்தனைகளும் இல்லாம சுவாமியோடைய பாதத்துக்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி இந்த ஆத்ம பூஜை. நமஸ்காரம்.